ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம காரசாரமான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் அளவில் இருக்கும். அடுத்து ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், சின்ன வெங்காயம் 1/4 கப், தக்காளி ஒரு சின்ன சைஸ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். குழம்புக்கு கடைசியாக போடுறதுக்காக 1/2 டீஸ்பூன் மிளகு, 4-5 பூண்டு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்பு, வத்த குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பூண்டு குழம்பு, வத்த குழம்புலாம் இந்த மாதிரி இரும்பு சட்டி இல்லைன்னா மண் சட்டியில் வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி நல்லாயிருக்கும். இப்போது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ எடுத்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க நல்லெண்ணெய்லாம் நல்லா மேலே வந்திருக்கு. குழம்பும் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக போடுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மிளகும் பூண்டும், அது ரெண்டுத்தையும் நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு குழம்புக்கு இந்த மாதிரி கடைசியாக நம்ம சேர்த்து கலக்கும்போது ரொம்ப வாசமாக ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான பூண்டு குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் சாதம் வச்சு வடகம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.